அம்மையா கிட்டேருந்து இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அபிகிட்ட வந்து கமல் கேட்பார் இல்லைங்களா, இந்த மாதிரி உன் சிஸ்டரை வந்து கரெக்ட் பண்ணவே முடியல, ஏதாச்சும் ஐடியா கொடுன்னொடனே அபியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அவளை கிஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன நினச்சேன், அபி வந்து இப்படி சொல்கிறதால கமல் வந்து அம்மையா கிட்ட திட்டு வாங்க போகிறாருன்னு நினச்சேன். அதுதான் நான் வந்து நினச்சது, எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அம்மையா வந்து நம்ம கமலை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஓகே சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லுவாங்க, இல்லைனா இப்போ நான் வந்து ஓகே சொல்லனா அபி வந்து உங்களை கல்யாணம் பண்ணி இப்போ அதை பார்க்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, அதனால தான் ஓகே சொல்லிவிட்டு அப்படியே கமலோட துள்ளுவார் பாருங்க. கமலுக்கும் அம்மையாவுக்கும் இவ்வளோ சீக்கிரம் ஓகே ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே பார்ப்போம் இதுக்கப்புறம் அவங்க லவ் ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்ட்டு. ராக்கி தான் செம காமெடி. அம்மையாவை பார்த்துட்டு எல்லாருக்கும் லவ் செட் ஆகுது, எனக்கு தான் ஆக மாட்டேதுன்ட்டு அவர் ஒரு கஷ்டத்தில் போவார். இன்றைக்கி ராக்கியும் ரதி மேம் அந்த 2 பேர் கான்வர்சேஷன் நடக்கும்ல, சாரு கால் பண்ணுவாங்க, மேம் ஒரே ஒரு செல்ஃபி மேம் நீங்கள் ஹாய் சொல்லுங்க, அதெல்லாம் செம காமெடியாக இருந்துச்சுல்ல இன்றைக்கி.